அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார் டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக முட்டைக்கோசும் முட்டையும் தேவைப்படும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான முட்டைக்கோஸ் 100 கிராம், கேப்சிகம் 1, ஆனியன் 1, கொஞ்சமாக மல்லிக்கீரை, ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 4 முட்டையை அவிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி 4 முட்டையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், கடலை மாவு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையாலே இதை மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போது அது கூட இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு சென்டரில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த எக் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இதை மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி கவர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை இதை மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ளே வேவாமல் மாவாக தான் கிடைக்கும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. என்னோட சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இதை மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிடச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்லா கோல்டன் ப்ரௌனில் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போது கரெக்ட் ஷேப்பில் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம இதை மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.